நடிகை ராயலட்சுமி தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் முன்னணி நாயகிகளில் லிஸ்ட்ல இருந்தவங்க. தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுத்து வந்தவங்க. மற்ற மொழிகள்லையும் படங்கள் நடித்தாங்க. ஆனால் அவரால் சினிமாவில் பெரிய அளவில் சாதனை செய்ய முடியவில்லை. இன்ஸ்டாவில் மட்டும் மிகவும் ஆக்டிவாக வந்த ராயலட்சுமி இப்போ ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க. என்ன குட் நியூஸ் அப்படின்னா, நடிகைகள் சொந்த தொழில் தொடங்குவது ஒன்றும் தமிழ் சினிமாவில் புதியது இல்லை. ராயலட்சுமி ஹவுஸ் பை லாரா நிறுவனத்தின் மூலம் லாரா செயலியை தயாரிச்சிருக்கிறாங்க. சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்ற விழாவில் இந்த புதிய டேட்டிங் மற்றும் நெட்வொர்க்கிங் செயலியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. தற்போது சோஷியல் மீடியா மற்றும் டேட்டிங் ஆப்களில் போலி கணக்குகள் அதிகரித்திருக்கிற நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த லாரா செயலி உருவாக்கப்பட்டிருக்கிறது. உண்மையான அன்பு, காதல், உண்மையான நட்பு மற்றும் நீண்டகால வாழ்க்கை துணையை தேடுபவர்களுக்கு இந்த செயலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முதலமைச்சர் விஜய், இயக்குனர் வினோத் கூட்டணியில் உருவாகி வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் ஜனநாயகன் திரைப்படம். பிரம்மாண்ட பொருட்செலவில் எடுக்கப்பட்ட இந்த படத்தை KVN நிறுவனம் தயாரித்திருக்கிறது. இப்படத்தில் விஜயுடன் இணைந்து மாபிதா பைஜு, பூஜா ஹெக்டே, பாபி தியோல், பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லி பலரும் இப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அனிருத் இப்படத்துக்கு இசையமைச்சும் இருக்கிறாங்க. கடந்த வாரம் ஜூலை 23 வெளியான இப்படத்துக்கு உலகளவில் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. அதே சமயம் கலவையான விமர்சனங்களையும் ரசிகர்கள் கூறி வராங்க. இருப்பினும் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் வசூல் வேட்டையை ஜனநாயகன் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஹிந்தி பாக்ஸ் ஆபீஸில் முதல் வெற்றி அடைந்திருக்கிறது ஜனநாயகன். இதுவரை ஹிந்தியில் மட்டுமே இப்படம் 13 கோடிக்கு மேல் வசூல் செய்திருக்கிறது அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் மூலம் அங்கு முதல் வெற்றியை இந்த படம் பதிவு செய்திருக்கிறது. சின்னத்திரையில முன்னணி கதாநாயகனாக வலம் வரும் நடிகைகள்ல அதிக சம்பளம் பெறும் டாப் 3 நடிகைகள் குறித்து தான் இந்த பதிவில் நாங்க பார்க்க போறோம். இந்த டாப் 3 பட்டியலில் முதலிடத்தில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா, சின்னத்திரையில் மிகவும் வெற்றிகரமான ஒளிபரப்பாகும் சீரியல் சிங்கப்பெண்ணே. இந்த சீரியலில் கதாநாயகியாக நடித்து ரசிகர்களின் மனதை இடம் பிடிச்சிருக்கிறாங்க நடிகை மனிஷா மகேஷ். இவங்க இந்த சீரியலில் நடிக்க ஒரு நாளைக்கு 30,000 வரை சம்பளம் வாங்கி வராங்க. இளைஞர்களின் மனம் கவர்ந்த நாயகியாக வலம் வராங்க மதுமிதா. இவங்க சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியல் மூலம் தமிழில் பிரபலமானாங்க. இதற்கு பிறகு விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் ஐயனார் துணை சீரியலில் கதாநாயகியாக கலக்கி கொண்டு இருக்கிறாங்க. விஜய் டிவி நம்பர் 1 சீரியலாக ஐயனார் துணை உள்ளது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த சீரியலில் நடிக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு 35,000 வரை சம்பளம் வாங்குறாங்களாம் நடிகை மதுமிதா. முதலிடத்துல 3 முடிச்சு சீரியல் கதாநாயகி சுவாதி கொண்டு இருக்கிறாங்க. சின்னத்திரையில நம்பர் 1 சீரியலாக இருக்கிறது 3 முடிச்சு. இந்த சீரியல்ல நடித்து தனக்கென்று தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இதுக்கு முன் விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஈரமான ரோஜாவி சீரியலும் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. மேலும் மெய்யழகன் திரைப்படத்துல அரவிந்த் சாமி தங்கையாகவும் நடிச்சிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 3 முடிச்சு சீரியல நடிக்கிறதுக்காக இவர் ஒரு நாளைக்கு 80,000 முதல் 1 லட்சம் வரை சம்பளம் வாங்கி வருகிறார் அப்படின்னு தகவல் இருக்கிறது. சின்னத்திரையில் அதிக சம்பளம் வாங்கும் டாப் 3 நடிகைகள் குறித்து இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற தகவல் அதிகாரப்பூர்வமானது அல்ல. இது இணையத்தில் உலா வந்த தகவல் மட்டுமே அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் ஜந்தர் பந்தராவில் நீட் முறைகேடு தொடர்பாக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் போராட்டம் நடைபெற்று சில நாட்களுக்கு முன் நிறைவடைந்தது. அவர்களின் போராட்டம் நாடு முழுவதிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து 3 கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு கூறி போராட்டத்தை நிறுத்தினாங்க. இந்த நிலையில் போராட்டக்காரர்களின் வீடியோக்களை பார்த்து நடிகையும் பாராளுமன்ற உறுப்பினருமான கங்கனா ரணாவத் ஒரு கருத்தினை கூறியிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவர்களுடைய வீடியோக்களை பார்க்கும்போது அவை யாரும் வாந்தி வரவழைப்பவையாக இருந்தது. இந்த போராட்டக்காரர்கள் அழுக்கு, குப்பை, அசிங்கங்களை பரப்புறாங்க. இந்த போராட்ட வீடியோக்களை பார்த்துதான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன். தனக்கு ஒரு ஓய்வு தேவை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் என் வாழ்நாளில் ஒரே இடத்தில் இவ்வளவு அசிங்கத்தை நான் கண்டதே இல்லை. ஜென்செட் தலைமுறையின் போராட்ட காட்சிகள் குமட்டலை வரவைக்கிறது. அவர்கள் பேசும் விதம், பயன்படுத்தும் மொழி என் வாழ்நாளில் மக்கள் இவ்வளவு உறுத்தலாகவும் இவ்வளவு அநாகரிகமாகவும் இருப்பதை கண்டதே இல்லை. இவர்களை எல்லாம் யார் பெற்றெடுத்து வளர்ப்பது? இந்திய நாடு அப்படின்றது பண்பாட்டு நுட்பத்தில் வேரூன்றிய பலதரப்பட்ட அழகான மக்கள் வாழும் ஒரு இடம். ஆனால் நீங்கள் உங்களை கரப்பான் பூச்சிகள் என்று அழைத்துக் கொள்வதோடு அவற்றை போலவே நடந்து கொள்கிறீர்கள். போராட்டத்தில் பங்கேற்ற இந்து பெண்களை சாடிய கங்கனா, நான் அவர்களை சாக்கடை தலைமுறை என்று அழைக்கிறேன். இவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவதில்லை, மிகவும் அசிங்கமானவர்களாகவும் ஊழல் நிறைந்தவர்களாகவும் இருப்பதால் இத்தகைய பெண்களால் ஒரு சிறந்த இல்லத்தரசிகளாக இருக்க முடியாது அப்படின்னு மோசமாக விமர்சித்து பேசியிருக்கிறாங்க கங்கனா ரணாவத். நடிகரும் தமிழக முதல்வருமான விஜய் நடிப்பில் கடந்த ஜூலை 23 ரிலீஸ்
ரிலீஸான படம் தான் ஜனநாயகன். வினோத் இயக்கத்தில் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பலர் நடித்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது. படம் வெளியாக 5 நாட்களாகிய நிலையில் உலகளவில் சுமார் 222 கோடிக்கு மேல் வசூலித்து வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, ஜனநாயகன் படத்தை முதல் நாள் முதல் காட்சியை பார்க்க த்ரிஷா சென்றிருந்தாங்க. சமீபத்தில் விஜயுடன் திருமண நிகழ்ச்சிக்கு முதலமைச்சரான பின் பாக்யராஜ் மறைவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு த்ரிஷா சென்று பேசு பொருளாகியது. இந்த நிலையில் விஜய் த்ரிஷா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருப்பாங்க, என்ன பேசுவாங்க அப்படின்னு லியோ படத்தில் நடித்த பிக் பாஸ் நடிகை ஜனனி சீக்ரெட் ஒன்றுன்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அதில் விஜய் த்ரிஷா இருவரும் ஜாலியாக பேசுவாங்க. பெரும்பாலும் எனக்கு வர சீன்களுக்கு எல்லாம் நான் நோட் பண்ணி இருக்கிறதுனால நான் ஏதாவது சொன்னால் சாருக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும். அப்போது த்ரிஷா மேம்க்கு கொஞ்சம் புரிகிறது கம்மியாக இருக்கும். அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு விஜய் சார்கிட்ட கேட்பாங்க. கேட்டால் அவங்க சொல்லுவார். அப்புறம் அவர் என்கிட்ட என்ன சொன்னேங்கிறதையும் சும்மா சொல்லுவாங்க. அப்போது ஸ்பாட்டில் கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாம் க்யூட்டாக இருக்கும். என்கிட்ட இப்போ கேட்டால் அந்த மாதிரி க்யூட் மூமெண்ட்ஸ் தான் நிறைய இருக்குது. விஜய் சார், த்ரிஷா மேம் 2 பேரும் எப்போது செட்டுக்கு வந்தாலும் அந்த இடமே வேறு மாதிரியான எனர்ஜியாக மாறிடும். அவங்க ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாலே நமக்கு அந்த எனர்ஜி வந்துடும். சில டைம் நல்ல காமெடியாகவும் இருக்கும். விஜய் த்ரிஷா 2 பேரும் தனிப்பட்ட முறையில் பேசி பார்த்தது இல்லை. எல்லாம் ஒன்றா இருக்கும்போது தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் செட்டாக இருக்கும்போது செட்டாக தான் கூட பேசுவாங்க. தனியாக பேசுகிறது குறைவு. பட் ஏதாவது சார் சொன்னால் என்கிட்ட கேட்பாங்க. இப்போது சார் என்கிட்ட இருந்து பேசி ஏதாவது ஜாலியாக பேசிட்டு இருந்தால் என்ன சார் சொன்னார் அந்த மாதிரி ஜாலியாக கேட்பாங்க. அவ்வளோதான். கேம் செஷன்ஸ் ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துச்சுன்னா அப்படின்ற கேள்விக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடைக்கல. ஏன்னா அப்படியே த்ரில்லாக தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சிரிச்சுட்டே பதிலளிச்சிருக்கிறாங்க ஜனனி.